சித்தி சித்தி அழாதீங்க சித்தி. சார் சுமதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஓகேம்மா, நீங்க உடனே கூட்டிட்டு போங்க. இனிமே நீ என் பொண்ணை தொடக்கூடாது. உனக்கு அவ பொண்ணு கிடையாது. எங்களோட உறவை இதோட அறுத்துக்கோ. போ, தொடாத. சித்தி ப்ளீஸ் சித்தி தொடக்கூடாது. கிட்ட வரக்கூடாது. போ. சரி சித்தி வாங்க போலாம். தூக்கி போடுங்க. மாமா நான் குடி. மாமா வீல் சேர் கொண்டு வர சொல்லு போ. எங்க அந்த வீல் சேரை கொடுங்க. சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு. என்னாச்சு? அதிர்ச்சி ஆயிட்டா. ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும். எங்க எங்க போகணும்? உள்ள ஃபர்ஸ்ட் ரூம் மேடம். சீக்கிரம் போப்பா. வாங்க சித்தி. எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு அதிர்ச்சி. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். யாரும் வர வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. சித்தி சித்தி அழாதீங்க சித்தி. சுமதிக்கு ஒன்றும் ஆகாது, குணமாயிடுவா. இதை பயந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சுமதிக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க.
டாக்டர் கூப்பிடுறாங்களா? வாங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? நீங்க நான் இந்த பொண்ணோட அக்கா. அப்ப இவங்க பொண்ணோட அம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. உங்க பொண்ணு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பயப்படாதீங்கம்மா. ஒரு மனுஷனோட மூளைக்கும் மனசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிர்ச்சியை தாங்கிறதுக்கான சக்தி தான் இருக்கும். உங்க பொண்ணு சந்திச்ச அதிர்ச்சிகள் அந்த பொண்ணோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கணும். ஸோ அதை அவங்க தாங்கிக்க முடியாம அவங்க பெரிய அளவில் அப்செட் ஆயிருக்காங்க. ரொம்ப வெறுமையான ஒரு மனநிலையில இருக்காங்க. இந்த பித்து பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் உங்க பொண்ணு இருக்காங்க. டாக்டர், என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னம்மா பண்றது, இது கசப்பான உண்மை. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டாக்டர், சுமதிக்கு இது சரியாகாதா? இது சரியாகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதை உடனடியா சரி பண்றதுங்கிறது இப்போ உறுதியா சொல்ல முடியாது. நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். அந்த பொண்ணு மெதுவா தன்னாலே ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு நாள்ல இது சரியாயிடும்னு என்னால சொல்ல முடியாது. என்ன டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. உங்க பொண்ணு அதிர்ச்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து அவங்க மீளணும். அதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும். அது வரைக்கும் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இத பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு தேவை தைரியமும் பொறுமையும் தான். இந்த பொண்ணுக்கு தேவை அன்பும் அக்கறையும் தான். நான் தர்ற மருந்து எல்லாத்தையும் கொடுங்க. ஆனா மருந்தை விட முக்கியம் உங்க கவனிப்பு தான். சுமதி, பாராமி என் குழந்தை, நான் என்ன பாவம் பண்ணினேன்? சுமதி, சுமதி, சுமதி சரியாயிடும். சுமதி, 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 டேய், இங்க எதுக்குடா வந்த? எங்க வந்த? சாரதா, சுமதியை பார்த்துட்டு போயிரு சாரதா. இனிமே நாங்க இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு பார்க்க வந்தியா? போடா, அதால போசல போசல அபி. இனிமே இங்க பார்க்க வரக்கூடாது. போசல போடா. சாரதா, போடா. இங்க இருந்து போயிடு. போடா. நீ அவளுக்கு அப்பா இல்ல. அந்தால போசல, அந்தால போசல. இல்லனா நான் செத்துருவேன். அந்தால கண் முன்னாடி நான் செத்துருவேன். போசல போடா. சித்தப்பா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இங்க போங்க சித்தப்பா. இனிமே அவன் எங்களை பார்க்க வரக்கூடாது. சித்தப்பா, போங்க சித்தப்பா. போசல போடா. நீ ஒரு அப்படா, போடா. ப்ளீஸ் நிக்காதடா, போடுங்க. சித்தி ப்ளீஸ். அப்பனா, அப்ப இவெல்லாம் ஒரு அப்ப.
என் குழந்தை வாழ்க்கை போயிடுச்சு. படிச்சு படிச்சு சொன்னோமே அபி, அந்த பாவி பையன் கேட்டானா? என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. நீங்க சிங்கப்பூர்ல வந்து பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாயிட்டீங்கன்னா உங்களை லட்சம் பேர் மதிப்பானு. இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாத்துறதா என்னோட எண்ணமே. ஊரையே என்னங்க இந்த உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறோம். நீதான் உன் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. நீ விளங்குவியா? உருப்படுவியாடா? குடும்பத்தை கெடுத்து தெருவில் விட்டுட்டியடா படுபாவி. நான் பெரிய கொம்பு பிசினஸ்மேன், என் கௌரவம்னு அப்படி இப்படி எகத்தாளமா அபிகிட்ட பேசினியே. இப்ப இதெல்லாம் எங்கடா போச்சு? எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க போற? நான் செத்தாலும் முடியாது. நீங்க என்ன கொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப சரியா சொன்ன. இங்க ஒரு சாவு எடுத்தா போகுது. ஆனா சாவு போறது நீ இல்லடி. உன்னை பெத்த பாவத்துக்காக நான் சத்து தொலைறேன். அப்பா 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 நில்லுங்கப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா வேணாம்ப்பா சொன்ன கேளுடி. அப்பா ப்ளீஸ் வேணாம்ப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா வேணாம்ப்பா. நிறுத்தா. வேணாம்ப்பா. என் பேச்ச கட்டின பொண்டாடி கேட்க மாட்டேங்கறா. பெத்த புள்ளைகள் கேட்க மாட்டேங்கறீங்க. அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலைறேன். விடு என்ன? ப்ளீஸ் பா வேணாம்ப்பா. தடுக்காத. அப்பா வேணாம்ப்பா சொன்னா கேளுங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டே. நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குறப்பா ப்ளீஸ் பா. கேக்குறியா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கறியா? சரிப்பா. உங்க பைத்தியக்காரத்தனத்துல மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நடத்தி காட்டிருக்காண்டி சாதிச்சு காட்டியிருக்காங்க இந்த திருவேங்கடம். சித்தப்பா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அப்பா என்னப்பா அது? விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா. போச்சுடா, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை சம்பாதிச்ச கௌரவம் காசு பணம் எல்லாம் போச்சுடா. டேய் காசு பணம் போனா கூட பரவாயில்லடா. என் மானம் போச்சுடா. என் மானம் போச்சு. கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஒரேடியா கொண்டு போயிட்டியே. டேய் நான் இப்படி ஏமாறுவேடு கொஞ்சம் கூட நினைக்கலடா. கொஞ்சம் கொஞ்சமா ராப்பகலா சிறுக சிறுக சேர்த்த சுத்துறா. எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்ப தெரியுமா? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா? எல்லாத்தையும் ஈஸியா ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களேடா. கஷ்டப்பட்டு சேர்த்த காசு
எனக்கு பாதுகாக்கிற அறிவு இல்லாம போச்சேடா. அறிவு இல்லாம போச்சேடா. டேய், எத்தனையோ பேரை நான் ஏமாத்திருக்கேன்டா. என்ன ஏமாத்திட்டானுங்கடா. என்ன ஏமாத்திட்டானுங்கடா. அப்பா சரிப்பா. அப்பா வேண்டாம்ப்பா. குடிச்சா உங்க உடம்புக்கு ஆகாதுப்பா. வேண்டாம்ப்பா. விடுங்கப்பா. ஏய், போட்டவடா. போட்டவடே. என் உடம்புக்கு என்ன வேணா ஆகட்டும். செத்து தொலைறேன். எல்லாம் போச்சுடா. எல்லாம் போச்சு. மாமா ஏய், டேய், இவதான்டா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சனியன். இவ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் குபேரம் வாழ்ந்த இந்த வீடு தரித்திரம் முடிச்ச வீடா மாறி நம்மளை எல்லாம் நடுத்தரவனை நிறுத்திடுச்சா. இவ வந்த நேரம் தான்டா. எல்லாம் இவ வந்த நேரம் தான். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏய், எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். பேசாத. தரித்திரம் முடிச்ச கழுத. நீ வரும்போது தரித்திரத்தை சேர்த்து கொண்டு வந்துட்ட. போ, ஏன் கண்ணு முன்னாடி நிக்காத. ஓடி போடு. ஏய், உன்னை அடிச்சே கொண்டுருவேன். டேய், இவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போகல. கூட்டிட்டு போ. என்னங்க? நான் என்ன பண்ணேன்? ஏய், போ. கூட்டிட்டு போடா அவளை.